ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம இசேவையில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ரிசிப்ட் வந்திருக்காது. அதேமாதிரி ரிசிப்ட் வந்ததுக்கப்புறம் அதை நோட் பண்ணி வச்சுருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் எப்படி திரும்ப எடுக்கிறது, அதுக்கான எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அஃபிஷியல் இசேவை மையத்துக்கான ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பிஎஸ்டிஎம் நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு வந்து பேமெண்ட் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து ஃபெயிலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க உங்களுக்கான அந்த எப்படி நம்பர் கண்டுபிடிக்கிறது, அப்ளிகேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ஹோம் பேஜ் வந்துடுங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிசிப்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கார்னரில். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் செகண்டாக இருக்குது பாருங்கள், ரீப்ரிண்ட் ரிசிப்ட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண கொடுத்த அந்த டிரான்சாக்ஷன் நம்பரை கொடுத்து ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் குறித்து என்ன, அது வந்து பெண்டிங்கில் இருக்கா இல்லை வந்து பார்த்தா ஆயிடுச்சா, அந்த மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே வந்து பார்த்தா மென்ஷன் ஆகிடும். இப்போ இந்த டிரான்சாக்ஷன் நம்பரே எனக்கு தெரியாது ப்ரோன்றவங்க என்ன பண்ணலான்னா, ஸோ டாப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிப்போர்ட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க டிரான்சாக்ஷன், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஃப்ரம்லேருந்து டு டேட், எந்த டேட்லேருந்து எந்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரம் டேட் கொடுத்துக்கோங்க, என்றைக்கு அப்ளை பண்ணதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ அன்றைய தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பிஎஸ்டிஎம்முக்கு வந்து கமிஷன் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா நீங்கள் கொடுத்த டேட் வரைக்கும் எவ்வளோ பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணியிருக்கீங்கோ அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ எல்லாமே டைம் என்ன, டேட் என்ன, அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு உங்களுக்கான ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாரி டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், அதை வச்சு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ரிப்போர்ட்டில் போய் பார்த்தாவே எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கான நம்பர்னு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் போயிட்டு டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவே நீங்கள் ஓப்பன் போர்ட்டலில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து செக் பண்ணலாம்னா, ஸோ ஓப்பன் போர்ட் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் அப்ளை பண்ணதுக்கான எல்லா டீட்டெயில்ஸ் எல்லா சைட்டுமே வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான பிஎஸ்டிஎம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பக்கத்தில் பிரிண்ட் கொடுத்தா உங்களுக்கு ரிசிப்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். பெண்டிங் இருந்தால் கண்டிப்பாக பெண்டிங் வந்து காமிச்சிடும். ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே பெண்டிங் டிரான்சாக்ஷன்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிரான்சாக்ஷன் டீல் மேலே பெண்டிங் டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணால் ஏதாச்சும் பெண்டிங் இருக்கான்னு காமிக்கும். அந்த மாதிரி பெண்டிங் இருந்தால் அதுவே அப்டேட் ஆகிக்கும். ஸோ ஒரு ரொம்ப நாளாக அப்டேட் ஆகாமல் இருக்கலாம். நீங்கள் டிஎன்இஜேக்கு மெயில் பண்ணினா கண்டிப்பாக அவங்க அப்டேட் பண்ணி உங்களுக்கான சரியாக அப்லோட் அது பண்ணுறாங்க. ஸோ பெண்டிங் இருந்தால் மட்டும் நீங்கள் மெயில் பண்ணுங்கள், மற்றவங்க நீங்கள் மெயில் பண்ண அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் கிடச்சிட்டாவே போதுமானது. ரிசிப்ட் கூட அவசியம் இல்லை. அந்த டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்தாவே அதை வச்சு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அவ்வளோ. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க, நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன், பிரிண்ட் எடுக்க மறந்துட்டேன், நம்பரை நோட் பண்ண மறந்துன்னு கேட்டிருக்கீங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கான பிஎஸ்டிஎம் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் நோட் பண்ணி அதுக்கான சரியாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.